இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஒரு சாஃப்ட்வேரோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதாவது மொத்தம் ஒரு ஐடி கம்பெனினா அதில் மோஸ்ட் இருக்கக்கூடியது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் ஒரு ஐடி கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை பிடிக்கிறது அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான். அதில் நம்ம என்ன சாஃப்ட்வேர் ஒர்க்கு என்னென்ன இருக்கும்னா, ஒன்று ஃப்ரண்ட் எண்டாக இருக்கும், இல்லை பேக் எண்டாக இருக்கும், இல்லைனா டேட்டா பேஸாக இருக்கும். டேட்டா பேஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டேட்டா அனலிஸ்ட் இருக்குது, டேட்டா இன்ஜினியர் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க்கு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது, நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ஒர்க்கு பார்க்க போகிறோம்னா அதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள், அது சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களாக இருக்காது, சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய நாலேஜ் வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேரில் எப்படி அந்த நாலேஜெலாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுன்றது இப்போ நமக்கு தெரியாது. நம்ம அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது அப்போ வந்து நமக்கு க்ரியேட்டிவாக அந்த திங்கிங் வரும். நம்மளோட சாஃப்ட்வேரோட அந்த ஸ்கில்லுக்கு நம்ம டெவலப் பண்ணும்போது அந்த ஸ்கில் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகும். அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம என்னென்ன படிக்கணும்னா, நம்ம ஒரு கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் அது என்னென்ன இருக்கோ சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். எல்லாமே இன்டெப்த்தாக படிக்கணும்னு தேவையில்லை. என்னென்ன இருக்குது, அதாவது ஓஎஸ்னா என்ன, லினக்ஸ் இருக்குது, ஓஎஸில் வந்து லினக்ஸ் ஓஎஸ் இருக்குது, விண்டோஸ் ஓஎஸ் இருக்குது, ஐஓஎஸ் இருக்குது. அந்த மாதிரி என்னென்ன ஓஎஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே என்னென்ன டூல்ஸ் யூஸ் ஆகுது, எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, பேசிக் எக்ஸல்னா என்ன, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சும்மா என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக்காக என்ன இருக்குது, என்னெல்லாம் தேவைப்படுது. இப்போ வந்து ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் என்னென்ன நீடட் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் என்னென்னா இன்டர்நெட்னா என்ன அப்படின்றத மஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டர்நெட்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்டர்நெட் அண்ட் வெப் ஒர்க்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மூணாவதாக ஹெச்டிடிபி அந்த சர்வரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹெச்டிடிபினா என்ன, ஹெச்டிடிபிஎஸ்னா என்ன, அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டு, இப்போ சாஃப்ட்வேரில் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டு, டேட்டா பேஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, அதோட ரோடு மேப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஃப்ரண்ட் எண்டோட ரோடு மேப் என்னென்னா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ரியாக்ட், ஆங்குலர், Vue.js இந்த மாதிரி அதோட ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது. இப்போ HTMLனா என்னென்னா அது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதுதான் ஷார்ட்டாக HTML அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். இது ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். இதை மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கு யாராச்சும் டீச் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஸ்கெல்டன் சொல்லுவாங்க. ஸ்கெல்டன் என்னது, எலும்புக்கூடு. அதாவது ஒரு வெப்பேஜோட ஒரு ஸ்கெல்டன் மாதிரி இது ஜஸ்ட்டு கண்டென்ட் மட்டும்தான் உள்ளே இருக்கும். நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ, அதாவது இந்த உலகத்தில் இருக்க ஒரு வெப்பேஜ் கூட HTML யூஸ் பண்ணவே முடியாது. எல்லாத்துலேயுமே HTML கண்டிப்பாக இருந்தே ஆகும். அதோட கண்டென்ட் மட்டும்தான் HTML நம்ம வந்து கொடுக்க முடியும். அந்த கண்டென்ட் எப்படிலாம் என்ன கண்டென்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் அந்த HTML. அது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னா நம்ம HTML கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த HTMLோட கண்டென்ட்டை எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணலாம். அதாவது ஸ்கெல்டன் சொன்னோம்ல, ஸ்கெல்டன் சொன்ன மாதிரி HTMLனா ஒரு ஸ்கெல்டன் சொன்ன மாதிரி சிஎஸ்எஸ்னா அதோட ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னா HTML கண்டென்ட் கொடுத்துட்டோம், அது ஸ்கின்னு கொடுத்தா தானே ஒரு அழகு இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். ஒரு ட்ரெஸ் கோடு அந்த மாதிரி கொடுத்தோம்னா ஒரு அழகாக நீட்டாக இருக்கும். அதோட அஸ்தட்டிக் அழகு மாதிரி கொடுக்கறதுக்கு தான் சிஎஸ்எஸ், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த நமக்கு HTML கொடுத்த கண்டென்ட்டு எங்கே வரணும், எது வரைக்கும் வரணும், என்ன கலரில் வரணும், அப்புறம் அந்த இமேஜ் வந்து எங்கே வரணும், மிடில் வரணுமா, சைடில் வரணுமா, லெஃப்ட்டில் வரணுமா, மார்ஜின் எவ்வளோ தூரம் இருக்கணும், அப்புறம் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஸ்டைல் பண்ணுறது. அந்த வீடியோ வந்து எங்கே காட்டணும், எந்த இடத்துல இருக்கணும், அந்த மாதிரி இமேஜெல்லாம் வந்து லெஃப்ட் ரைட் இருக்கணுமா, ரைட் டு லெஃப்ட் இருக்கணுமா, இல்லை பாட்டமில் இருக்கணுமா, மேலே இருக்கணுமா, கீழே இருக்கணுமா, இந்த மாதிரி நம்ம வந்து சிஎஸ் மூலயமா அதை ஸ்டைல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிஎஸ்எஸ்ஸில் இப்போ வந்து சிஎஸ்எஸ் அதை நம்ம படிக்கும்போது அதோட ஃப்ரேம் ஒர்க்கையும் சேர்த்து படித்து வச்சுக்கணும். ஏன்னா சிஎஸ்எஸ்ன்றது ஒரு 10 லைன் கோடு எழுதி நம்ம அந்த HTMLக்கு அந்த சிஎஸ்எஸ்ஸில் 10 லைனில் எழுதி அதை ஸ்டைல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதை சிம்பிளாக 2 லைனில் ஸ்டைல் பண்ணுறது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. பூட்ஸ்ட்ராப், டெல்வின் சிஎஸ்எஸ் இதை வச்சு பண்ணுறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த வெப் வந்து வெப்சைட்லாம் நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப்பு, சிஎஸ்எஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த பூட்ஸ்ட்ராப் எப்படி அதாவது சிஎஸ்எஸோட ஃப்ரேம் ஒர்க்கான இந்த பூட்ஸ்ட்ராப் எப்படின்றதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஏன்னா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதுதான் வந்து ஒரு சிஎஸ்எஸ்க்கு உண்டான ஒரு இது. பூட்ஸ்ட்ராப், டெல்வின் சிஎஸ்எஸ் இந்த மாதிரி நம்ம அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுவும் படித்து வச்சுக்கணும். அது வந்து சிம்பிளாக இருக்கும். பூட்ஸ்ட்ராப் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 2 லைனில் எழுதுனீங்கன்னா சிஎஸ்எஸ்ல நீங்கள் 10 லைன் 20 லைன் எடுக்கிறத இது 2 லைன் 4 லைன் எழுதி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி சிஎஸ்எஸ்ல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா சிஎஸ்எஸ் முடிஞ்சு. மூணாவதா ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சா, அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேயே ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சாவே மோஸ்ட்லி 100% இல்லைனாலும் 90% வந்து உங்களுக்கு ஜாப் கேரண்டியாக தான் இருக்கும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு பிரெயின் மாதிரி, அது ஒரு லாஜிக்கு. இப்போ HTML CSSன்றது ஒரு கண்டென்ட்டு, அதை HTML கண்டென்ட்டு CSS ஸ்டைல் பண்ணுறோம். ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு லாஜிக், பிரெயின் மாதிரி. இப்போ நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ பேக் எண்டில் வந்து ஒரு வெல்டேஷனோ இந்த மாதிரி கொடுப்போம். அதை நம்ம எப்படி ஃப்ரண்ட் எண்ட்லேயே கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் ஜாவாஸ்கிரிப்ட். நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேயே செக் பண்ணிடலாம், பேக் எண்டு போகவே தேவையில்லை. ஃப்ரண்ட் எண்ட்லேயே வந்து அந்த வேலிடேஷன் நம்ம எல்லாமே செக் பண்ணி எது வேலிடேட் ஆகுதா ஆகலையா, இது வந்து கரெக்டாக இது இருக்கா இல்லையான்றது நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த பட்டன் கிளிக்கு அந்த மாதிரி வந்து ஒரு மேஜிக்கலான மூமெண்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கொடுக்கும். அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு லாஜிக், அதுவும் வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டோடைய ஒன் ஆஃப் த ரோட் மேப். HTML, CSSோட ஃப்ரேம் ஒர்க் பூட்ஸ்ட்ராப், டெல்வின் CSS, அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட். இந்த ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸும் இருக்குது, ரியாக்ட் JS, ஆங்குலர், வியூ. நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன பண்ண போகிறோமோ அதெல்லாம் அட்வான்ஸாக ரியாக்டில், ஆங்குலரில், வியூ ஜேஎஸில் நம்மளால பண்ண முடியும். இந்த மூணுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதில் எது ஒன்று படித்தாலும் அது தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கணும். ஒன்று ரியாக்ட் வந்து தெளிவாக படிச்சுக்கணும், இல்லை ஆங்குலரை தெளிவாக படிச்சு வச்சுக்கணும், இல்லை வியூ ஜேஸை நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். இப்போ ரியாக்ட் ஜேஎஸ்னால் அது ரொம்ப சிம்பிளாக ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிளாக வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு வெப்சைட்டை எப்படி ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லியாக, அதாவது ஃப்ரெண்ட்லியாக எப்படி நம்ம கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக ரியாக்ட் ஜேஎஸை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை. இதுதான் இந்த ஃப்ரண்ட் எண்டோட ரோடு மேப். இந்த ரோடு மேப்பை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், கிட்டப் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறோம் ஒரே ப்ராஜெக்ட்டில், 10 பேரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறோம்னா அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு டீமாக அந்த கிட்டப்பில் நம்ம போஸ்ட் பண்ணும்போது அந்த 10 பேர் ஒர்க்கையும் நம்ம ஒன்று சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ நம்ம பழைய கோடு தேவை எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது. அது நம்ம படித்து வச்சுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு ஓன் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். இது ரொம்ப மஸ்டான ஒன்று. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும், ஆனால் இந்த ப்ராஜெக்டை வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு இல்லை படிச்சிட்டோம்ல நம்ம ஜாப் கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சி விட்டுருவோம். ஆனால் இந்த நம்ம ஓனாக ப்ராஜெக்டை நம்ம மேக் பண்ணும்போது தான் நம்ம என்ன தப்பு வர்றோம், எங்கே தப்பு வர்றோம் எல்லாமே வந்து நமக்கு அப்போ தான் புரிய வரும். அப்போ தான் நமக்கு தெளிவாக புரியும். அப்புறம் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம எங்கெங்கே மிஸ்டேக் வர்றோமோ அந்த இடத்துலலாம் போய் நம்ம அதை வந்து ரெட்டிஃபை பண்ணிக்க முடியும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக யாராச்சும் ஒரு ஆள் வந்து அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம கற்றுக்க முடியும். ஜஸ்ட் இன்டர்வியூ கேட்டோடனே நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்கில்லை வந்து அவங்கள்ட்ட நம்ம வெளிப்படுத்த முடியும். சடனாக எப்போவுமே வராது அந்த ஸ்கில் வந்து, சடனாக ஒரு ஆளுக்கு எப்போவுமே வராது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ ஆகிறோமோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓனாக கிரியேட் பண்ணும்போது அந்த ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வளரும். அந்த ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக வளரணும்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணும்போது வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸே நம்ம ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சொன்னோம்ல பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட்ஸ் அண்ட் வெப் ஒர்க்ஸ், HTTPS அப்படின்னா என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் ஃபியூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனி வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.